ஆரம்பிக்கலாங்களா? இயக்குனர் பொன்ராம் ரீசன்ட் இன்டர்வியூ ஒன்னுல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்க போறதா சொல்லிருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன். நடிச்சு இயக்குனர் பொன்ராம் தேரட் செஞ்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் 2013 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல சூரி, சத்யராஜ், மொட்டை ராஜேந்திரன், ஸ்ரீ திவ்யா, காதல் தண்டபாணி இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு ஒரு மெகா ஹிட் படமா அமைஞ்சது. இதுக்கு அப்புறமா நடிகர் சிவகார்த்திகேயன் அண்ட் டைரக்டர் பொன்ராம் காம்போல ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் படம் ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கு அப்புறமா 3வது டைமா இவந்த காம்போல ரிலீஸ் ஆன சீமராஜா நினைச்ச அளவுக்கு போகல. இதுக்கு அப்புறமா இவந்த காம்போல எந்த படமும் வரல. இப்ப இயக்குனர் பொன்ராம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்க போறதா சொல்லிருக்காரு. இயக்குனர் பொன்ராம் ரீசன்ட் இன்டர்வியூ ஒன்னுல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட் பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, நான் கண்டிப்பா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுப்பேன். அதுல நடிகர் சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ. ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட் ஸ்கிரிப்டை நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தனும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட்டோட சில ஒர்க்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு. எல்லாம் செட் ஆகிருச்சுன்னா ஒன்ஸ் அகைன் எங்க காம்போல இன்னொரு படத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒரு முழுக்க ஒரு காமெடி படத்தை எடுத்துட்டு இருக்கேன். அதோட அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.